இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கடகராசி. கடகராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி. சுறுசுறுப்புக்கும் தைரியத்துக்கும் சொந்தக்கார ஒரு ராசி அப்படின்னா இந்த கடகராசி அன்பர்களை சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்காங்க, ரொம்ப தைரியமாக இருக்காங்க, வெளியில் போய் வேலை செய்வாங்க, வெளிநாட்டுக்கு போவாங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உள்நாட்டில் சொந்தமாக ஒரு தொழில் செஞ்சு நம்ம வீட்டுக்குள்ளேயே ஏதாவது ஒரு தொழில் வச்சுக்கலாமா, நம்ம வீட்டில் இருந்தே ஒரு தொழில் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமுடைய ஒரு ராசி இந்த கடகராசி அப்படின்னே சொல்லலாம். வெளியில் போய் அதிகம் வேலை செய்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது. சொந்தமாக தொழில் தொடங்குறது, அதாவது பரம்பரை தொழில் இருக்குது பார்த்திங்களா, அதை செய்யலாம் அப்படின்னு ஒரு ஆர்வம் உள்ள ஒரு ராசி இந்த கடகராசி. இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற 7 நாட்களும் கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது, தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க, வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களில் கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் செவ்வாய், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும், பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் புதன், லாபஸ்தானத்தில் குரு சந்திரன் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் கிரகநிலை அமைப்பு இந்த கடகராசி அன்பர்களுக்கு இவ்வாறு அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா அப்படிங்கிற மூல மந்திரத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். கண்டிப்பாக நடைபெறும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதிலுமே நிதானமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. உங்களுக்கு வருகின்ற நாட்களில் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. வேலைப்பளு காரணமாக கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு வருகின்ற நாட்களில் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்துடும். கவனமாக இருங்க. எதிர்பார்த்த அளவுக்கு வருகின்ற வாரத்தில் பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி அன்பர்கள் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. அப்படி வாக்குறுதி யாருக்காவது கொடுக்குறீங்க அப்படின்னா யோசித்து செயல்படுறது நல்லது. மற்றவங்களுடைய செயலுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொறுப்பெடுத்துக்க வேண்டாம். மற்றவங்க இதை செய்வாங்க, மற்றவங்க இதை பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் யாருக்கும் வாக்குறுதியோ அல்லது பொறுப்போ நீங்கள் எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அவங்க கரெக்டாக செய்யலை அப்படின்னா உங்களுக்கு கோபம் வந்துடும். அதனால் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்ற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வருகின்ற நாட்களில். வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. ஏன்னா வீண் மன கஷ்டம், ஒரு சின்ன பதட்டங்கள்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிற கடகராசி அன்பர்கள் அவசரப்படாமல் நிதானமாக பணிகளை செய்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக இருங்க. அவசரமாக வேலையை முடிக்கணும், அதை செஞ்சிடலாம், இதை முடிச்சிடலாம் அப்படின்னு அவசரப்பட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நிதானமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. குடும்பத்தில் சின்ன சின்ன மன வருத்தங்கள் இந்த டைம் ஏற்படும். கவனமாக இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. சின்ன பிரச்சனை பெரிதாகக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்க. இருவரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் பண்ணிட்டு நீங்கள் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. அதனால் முடிந்த அளவுக்கு 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல முடிவை எடுங்க. வருகின்ற நாட்களில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலனும் கிடைக்கும். பிள்ளைகள் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் கூட நிதானமாக சிந்தித்து செயல்பட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
பொருள்களை கையாளும் போது கவனமாக இருக்கணும். குறிப்பாக கண்ணாடி பொருள்கள் ஏதாவது வைத்துட்டு வேலை செய்வீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. பெண்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. அப்படி வாக்குறுதி கொடுக்கறத கூட நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. யாருக்கும் முன்ஜாமீன் போடாதீங்க. முன்ஜாமீன் போட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கும் சேர்த்து நீங்கள் பொறுப்பெடுத்துக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. முன்ஜாமீன் போடுறதையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் கொஞ்சம் வீண் அலைச்சல், சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருந்தாலும் சின்ன சின்ன தடைகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சக கலைஞர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. கோபத்தை குறைச்சிக்கோங்க. ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் கோபம் கூடுதலாக வரும். எந்த காரியத்தில் இறங்கும் போதுமே கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். எதிர்பாராத சின்ன சின்ன செலவுகள் திடீர்னு வரும். மருத்துவ செலவுகள் அல்லது திடீர்னு ஏதாவது ஒரு சுப செலவுகள் இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள் வரும். அதனால் கொஞ்சம் கோபம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நம்ம ஒரு பிளான் போட்டு வச்சுருக்குறோம், ஆனால் திடீர்னு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு ஒரு விதமான குழப்பம் இருக்கிறதுனால கோபம் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத சின்ன சின்ன அலைச்சல்கள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அலைச்சலை குறைச்சி கொள்வது ரொம்பவும் நல்லது. கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்கிறதும் ரொம்ப நல்லது. எல்லா வகையிலையும் வருகின்ற நாட்கள் நன்மை நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுக்கு உதவ போய் நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். படிப்பில் கூட இதெல்லாம் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் வர டைமு மதிப்பெண் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக வரக்கூடிய யோகம் இருக்குது. எதுலேயுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். விளையாட்டு போட்டியில் கலந்து கொள்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நிதானமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. கடகராசி அன்பர்களே, புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் மந்த நிலை காணப்பட்டாலும் கூட உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். வருமானத்திற்கு ஓரளவுக்கு வருமானம் வருகின்ற நாட்களில் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். போட்டிகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்கள். மற்றவங்கக்கிட்ட வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. வெளியில் ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கோவப்படாமல் நிதானமாக பேசுங்க. வீண் வாக்குவாதம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த வருகின்ற 7 நாட்களும் மன வருத்தம், ஒரு விதமான குழப்பம், பயம் இதெல்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் நீங்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை, சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். பிள்ளைங்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது நல்லது. வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. புனர்பூச நட்சத்திரக்காரங்க அடுத்தவங்க கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதம் வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்த விட்டு விலகிறது நல்லது. இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் பிரச்சனை பெருசாகும். கவனமாக இருந்துக்கோங்க. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நீண்ட தூரம் ஏதாவது பயணம் செல்கிற மாதிரி வருகின்ற நாட்களில் அமையும். எதுலேயுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக போங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பி போங்க. ஹெல்மெட் அணிந்துட்டு போங்க. காரில் போகிறவங்களா இருந்தால் சீட் பெல்ட்டு அணிந்துக்கிட்டு போகிறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். என்ன நம்ம ஒன்று நினச்சிக்கிட்டே இருக்கோம், அது ஒன்று கூட நம்ம நினைக்கிற மாதிரி நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். அதனால் வீணாக அதிகம் கோபம் வர்ற மாதிரி மற்றவங்க நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் புதிதாக கற்றுக்கணும், புதிதாக பல விஷயங்கள் செய்யணும், பல சாதனைகள் செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்தாலும் கூட நீங்கள் நினைக்கிற மாதிரி கொஞ்சம் நடக்கிறதுக்கு சின்ன சின்ன தடைகள் வரும். கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் ரொம்ப நிதானமாக இருக்கிறது நல்லது. வருகின்ற நாட்களில் ஓரளவுக்கு கோபத்தை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்களில் நிறைய மகிழ்ச்சி உங்களை தேடி வர இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. முடிந்தால் கந்த சஷ்டி கவசத்தை சொல்லி பாராயணம் செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். கோபமும் கொஞ்சம் குறையும். ரொம்ப கோபமாக இருக்குது அப்படின்னா யோகா பயிற்சி, தியான கிளாஸ் இது மாதிரி ஏதாவது ஒரு கிளாஸுக்கு போங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும். வருகின்ற நாட்களில் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது இல்லை. அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மே 9, 10 அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு.
உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.